2024ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருகிறது. அமாவாசை ஆகஸ்ட் 3 2024ஆம் தேதி மாலை 3:50 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் பாவங்கள் நீங்குவதோடு அவர்களது ஆசீர்வாதங்களையும் பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆடி அமாவாசையின் முக்கியத்துவம்: தெய்வ சக்திகள் பூமியை கிருபையால் ஆசீர்வதித்து பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதால் ஆடி மாதம் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. அதிலும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு எள்ளு மற்றும் நீரால் தர்ப்பணம் செய்வது அவர்களின் ஆத்மாக்கள் மோட்சத்தை அடைய உதவுகின்றன. மேலும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கின்றன. சூரியன் தந்தையையும் ஆன்மாவையும் குறிக்கிறது. சந்திரன் தாயையும் மனதையும் குறிக்கிறது. சூரியனும் சந்திரனும் சந்திரனின் ராசியான புற்றுநோயில் இருப்பதால் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று ஆத்மாக்கள் படையல்களை ஏற்றுக்கொள்ள அதிக விருப்பம் கொண்டிருப்பதாகவும் அந்நாளில் அந்த ஆத்மாக்களின் வாரிசுகள் தர்ப்பணம் செய்யும் போது ஆத்மாக்கள் திருப்தி அடைவதாகவும் நம்பப்படுகிறது. கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கு நகரத் தொடங்குகிறது. இது தட்சிணாயனம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலகட்டத்தில் இது முதல் அமாவாசை என்பதால் தர்ப்பணம் சடங்குகளை செய்வதற்கு இது சிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசைக்கு பின் இருக்கும் புராணம்: இந்து காவியமான மகாபாரத்தின் படி ஒவ்வொரு மனித ஆத்மாவும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 கடவுள்களுக்கும் கடன்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று பித்ரு கடன், முன்னோர்களுக்கான கடன். இது பிரம்மாவிற்கு கடன்பட்டிருப்பதை குறிக்கிறது. எனவே